அண்மை செய்தியை பார்க்கின்றோம். முதலமைச்சருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். பொறியியல், மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகளை தமிழில் அறிமுகம் செய்ய வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். முன்னதாக பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அரசு தமிழை மேம்படுத்த, தமிழை பல்வேறு பக்கங்களுக்கும் கொண்டு செல்ல பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறியிருந்தார். தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் காவியா இணைப்பில். உங்கள் விவரம் சொல்லலாம் காவியா. வணக்கம் கோபால். மருத்துவம் பொறியியல் பாடத்திட்டத்தை தமிழில் அறிமுகப்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் தமிழ்நாட்டுக்கு நிதி வழங்கப்படும் என்ற மத்திய அமைச்சரின் பேச்சை தொடர்ந்து தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை தொடர்பான விவாதங்கள் மீண்டும் எழுந்திருக்கிறது. மும்மொழி கொள்கையை எதிர்த்தும் இந்தி திணிப்பை எதிர்த்தும் திமுக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதே நேரம் மும்மொழி கொள்கையை ஆதரித்து பாஜகவினர் முன்னதாக கையெழுத்து இயக்கம் நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் தலக்கோலம் பகுதியில் ராஜாதித்ய சோழன் பெயர் சூட்டப்பட்டுள்ள CASF மண்டல பயிற்சி மையத்தில் ஆண்டு விழாவானது நடைபெற்று வருகிறது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு தொடர்ந்து உரையாற்றினார். அப்போது மத்திய தொழில் பாதுகாப்பு படை தொடங்கப்பட்டு 56 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளதாகவும் பிரதமர் மோடி தமிழுக்கும் அதன் பாரம்பரியத்துக்கும் முக்கியம் தந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பிரதமர் மோடி வந்த பிறகுதான் CISF தேர்வு தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் எழுத முடிகிறது எனவும் அவர் கூறினார். தொடர்ந்து ஒவ்வொரு மாநில மொழிக்கும் மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து மருத்துவம் பொறியியல் பாடத்திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழில் அறிமுகப்படுத்த வேண்டும் எனவும் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அதே போன்று தமிழ் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் இந்த தேர்வை எழுத பிரதமர் மோடி முடிவு செய்து வருவதாகவும் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு தொடர்ந்து பாடுபட்டு வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை தொடர்பான பல்வேறு விவாதங்கள் சூடுபிடித்துள்ள நிலையில் தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சு தொடர்ந்து மீண்டும் பேசு பொருளாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி காவியா. அண்மை விவரங்களுக்கு நன்றி.